பிரெண்டூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணன் சீமான் அவர்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இந்த வருஷம் தொடக்கத்துல இருந்தே ஒரு சிலருக்கு வந்து என்ன பண்ணோம்னா கை கொடுத்திருக்கும், நல்ல உயர்வை கண்டிருப்போம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு என்ன பண்ணிருக்கோம், வழி பிறந்திருக்கும். ஆனா அண்ணனுக்கு மட்டும் வழி பிறக்கவே இல்லை. அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு. ஆனாலும் அண்ணன் வந்து என்ன பண்றாரு, நான் எடுத்த குறிக்கோள்ல உறுதியா இருப்பேன் அப்படின்னு என்ன பண்றாரு இருக்கிறாரு. தமிழ் தேசியமும் திராவிடமும் எனக்கு நேர் எதிரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இதே விஜய் வந்து தமிழ் தேசியமும் திராவிடம் என் இரு கண்கள் அப்படின்னு சொன்னாரு. அதனாலேயே விஜயை எதிர்த்து சீரழிஞ்சு கெட்டு போய் கிடக்கிறாரு அண்ணன் சீமான். இப்ப போதாததுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, தந்தை பெரியார கையில் எடுத்தாரு. தந்தை பெரியார வந்து நல்ல விதமா கையில் எடுத்திருந்தா அண்ணன் ஓஹோன்னு வளர்ந்திருப்பாரு. ஆனா தந்தை பெரியார இழிவுபடுத்தி, அவதூறு பரப்பி, கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி இப்ப அண்ணன் வந்து என்ன பண்றாரு, முச்சந்தில நின்னு அசிங்கப்பட்டு, கேவலப்பட்டு, சீரழிஞ்சு நிக்கிறாரு அண்ணன் சீமான் அப்படின்னு கூட சொல்லலாம். முதல்ல அண்ணனுடைய ஸ்டாண்ட் எப்படி இருந்ததுன்னா, திராவிடத்துக்கு சப்போர்ட்டாவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா திராவிடத்தை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, அப்படியே போயின்னு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணாருன்னா, பெரியாரை இழிவுபடுத்தினாரு. பெரியார் விசஸ் பிரபாகரன் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் போயிட்டு இப்போ பெரியார் விசஸ் பேரறிஞர் அண்ணா அப்படின்ற ஒரு நிலைமையில வந்து நிக்கிறாரு. என்னடா இது திடீர்னு வந்து பேரறிஞர் அண்ணாவை வந்து தூக்கி பிடித்து புகழாரம் சுட்டுறாரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, நேற்று தினத்துல பேரறிஞர் அண்ணாவுக்கு நினைவு நாள். எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன பண்ணாங்க, அஞ்சலி செலுத்துறாங்க. ஆனா நேற்று தினத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து என்ன பண்ணிட்டாரு, அண்ணாவுக்கு அஞ்சலி செலுத்துறாரு. என்னடா இது ஒண்ணுமே புரியலையே, குழப்பமா இருக்கே அப்படின்னு பார்த்தா அங்கேயே ட்விஸ்ட் போட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியாருக்கு ஆப்போசிட்டா பேரறிஞர் அண்ணா வந்து கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணாரு, வளர்ந்துட்டு வந்தாரு அப்படின்னு வந்து என்ன பண்ணாரு, ஓரை வந்து குண்டு தூக்கி போட்டாரு. அதாவது அண்ணா விசஸ் பெரியார் அப்படின்ற ஒரு சண்டையை என்ன பண்ணாரு, கோல் முட்டி விட்டாரு அண்ணன். ஆனாங்க அந்த பாச்சா பலிக்காது அப்படின்னு தெல்ல தெளிவா தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியாருடைய பாசறையிலிருந்து வந்தவர் தான் அறிஞர் அண்ணா. இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதா, நம்மளுக்கு தெரியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடுதலை பத்திரிகையில ஆசிரியரா இருந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா. ஆனாலும் பெரியாருக்கு என்னன்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதிகாரத்துல வரலனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், போராடுவோம், மக்களுக்காக போராடுவோம், பெண்களுக்காக போராடுவோம், சமூக நீதிக்காக போராடுவோம், சமத்துவத்துக்காக போராடுவோம் சொல்லிட்டு போராடிட்டே இருந்தாரு. பேரறிஞர் அண்ணா வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சாரு. எப்படி நம்ம அதிகாரத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம், பெரியாருடைய கருத்துகளையும் பெரியாருடைய கொள்கைகளும் நம்ம என்ன பண்ணலாம், நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேரறிஞர் அண்ணா என்ன பண்ணாருன்னா, திராவிட முன்னேற்ற கழகம், அப்படி திராவிட கழகம்ன்றத முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, தொடங்கி கட்சி ஆரம்பிச்சு அதிகாரத்திலே வந்து என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய சொந்த கருத்துக்களை மாத்திரமில்ல, தன்னுடைய சொந்த கொள்கைகள் மாத்திரமில்ல, தன்னுடைய மக்களுக்காக செய்ய வேண்டிய நல்லது மாத்திரமில்ல, பெரியாருடைய கொள்கைகளையும் பெரியாருடைய கருத்துகளையும் என்ன பண்ணாரு, அதிகாரத்துல வந்து என்ன பண்ணாரு, செயல் திட்டமா மாத்தினாரு பேரறிஞர் அண்ணா. சோ எப்படி பார்த்தாலும் பெரியாருடைய பாசறையிலிருந்து வந்த அண்ணா, பெரியாருடைய கல்வி பட்டறையிலிருந்து வந்த அண்ணா, பெரியார் கொள்கைகளிலிருந்து வந்த அண்ணா தான் என்ன பண்ணாரு, திராவிடத்தை மேலோங்க செய்தாரு ஆட்சி அதிகாரத்தின் மூலமா. இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியுமா, சீமான் அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதான்றது ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, பேரறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்துல முழங்கும் போது, நாங்க திராவிட குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணாரு, முன் வச்சிருக்காரு. இது ரெக்கார்டு பதிவு. ஆனா இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. வாயை விட்டு மாட்டிக்கிட்டாரு. அதாவது பெரியாருக்கு ஆப்போசிட்டா அண்ணா வந்து நின்னாரா, அப்படியெல்லாம் இல்ல. அண்ணா யோசித்தது என்னன்னா, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு திராவிடத்தையும் திராவிட கொள்கைகளும் பெரியாருடைய கனவுகளையும் நிறைவேற்றி காட்டினார் அண்ணா. இதுதான் வந்து உண்மை வரலாறு. இது கூட தெரியாமையே பெரியாருக்கு ஆப்போசிட்டா அண்ணா வந்தாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எந்த விதத்துல ஏத்துக்க முடியாது. நிறைய பேர் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, திராவிட கழக தலைவர் கி வீரமணி என்ன சொன்னார்னா, வெறி நாய் பிடிச்சவங்களுக்கு, பைத்தியக்காரங்களுக்கு, வெறி பிடிச்சவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி நாங்க எங்களை கீழ்படுத்திக்கு கொள்ள விரும்பல அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, அண்ணன் வெறிநாயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு அண்ணன் என்ன பண்ணிருக்காரு, எல்லார்கிட்டயும் வந்து என்ன பண்ணாரு, நல்ல பண்புகளையும் பாராட்டுகளையும் பெற்றுக்கொள்கிறார் செந்தமிழ் சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்ல போலாம். ஆனா என்னன்னு தெரியல, இப்போ நம்மளுக்கு வந்து சுட சுட செய்தி ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 நெருங்கிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நாளைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து எலெக்ஷன் நடக்குது. 8ஆம் தேதி ரிசல்ட், 9ஆம் தேதி இல்ல 8ஆம் தேதி நைட்
நைட்டு அண்ணனுக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு, இல்ல 9ஆம் தேதி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நாள் வந்து ரொம்ப நெருங்கிட்டே இருக்கு. அதனால பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்றாரு, திடீர்னு அண்ணாவை தூக்கி பிடிக்கிறதும், பெரியார் விசஸ் பிரபாகரன் அப்படி இருந்தத பெரியார் விசஸ் பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நிறுத்தி இருக்காரு இப்போதைக்கு. ஆனா இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்லாம் தெரியல. ஆனாலும் அண்ணனுக்கு நாள் குறிச்சாச்சு, கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இருந்தாலும் அண்ணன் பின்னாடி இருக்கிற தம்பிகள் வந்து இன்னும் என்ன இது மாதிரி வந்து அண்ணன் பேசிட்டே போறாரே அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலைவர் பிரபாகரனே நேரடியா வந்து சீமான் என்னுடன் போட்டோ எடுத்துக் கொள்ளவில்லை, சீமான் ஈழத்துக்கு வரவில்லை, சீமான் என்னோடு வந்து ஆமைக்கறி சாப்பிடவில்லை, சீமான் 74 என்ற துப்பாக்கி எடுத்து சுடவில்லை அப்படின்னு சொன்னாலும் அவர் பேச்ச நம்ப மாட்டாங்களா, பிரபாகரன் பேச்ச நம்ப மாட்டாங்களா, சீமான் அண்ணன் என்ன பண்ணுவாங்களா, நம்பி நிற்பாங்களா. அந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியல அந்த தம்பிகள் எல்லாம். அந்த அளவுக்கு அண்ணனுக்கு வந்து இருக்காங்க. ஆனா இருந்தாலும் பழமொழிகள் சொல்லுவாங்க, யானை கொழுத்து போயிடுச்சுன்னா தான் தலையில தானே வந்து மண்ணவாரி போட்டுக்குமா. அந்த மாதிரி அண்ணன் வந்து என்ன பண்றாரு, வழக்குகளை வந்து தானே என்ன பண்றாரு, வாரி 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 போட்டுக்கிறாரு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டுனே. அது வந்து 8ஆம் தேதியா இருக்கலாம், இல்ல 9ஆம் தேதியா இருக்கலாம். எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே அடுத்து அண்ணனுக்கு தான் என்ன பண்ண போறாங்க, எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ண போறாங்க, விழா எடுக்க போறாங்க. பார்க்கல எந்தெந்த ஜெயில போயிட்டு விழா எடுக்கிறாங்க, எந்தெந்த ஸ்டேஷன்ல. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா ஸ்டேஷன்லயும் வந்து அண்ணனுக்கு வந்து வழக்குகள் போயிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. சரி, அண்ணன் தான் இப்படி பேசுறாரு, அண்ணனின் விழுதுகள் தம்பிகள் இருக்காங்கல்ல, அவங்களாம் அண்ணனை விட மேலேயே போயிட்டாங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, நீ 8 அடி பாய்ஞ்சா நான் 16 அடி பாய்வேன் அப்படின்னு. தலைவனையே மிஞ்சிற அளவுக்கு தம்பிகள் போயிட்டாங்க. அண்ணனின் விழுதுகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பயத்துல இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் பேசுனது கொஞ்சம் தான், ஆனா அண்ணனின் விழுதுகள் பேசுனது வந்து நிறைய இருக்கு. அதனால ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக் மேல ஏகப்பட்ட வழக்குகள்லாம் இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த வழக்குகளோடு சேர்த்து தந்தை பெரியார் வழக்கம் வந்து அதிகமா குவிஞ்சிட்டு இருக்கு. ஆக மொத்த அண்ணனின் விழுதுகளுக்கு வகையா இருக்கு. அதனால அண்ணனின் விழுதுகள் வந்து பயத்திலேயே இருக்காங்க அப்படின்ற செய்தியை வருது. கூடிய விரைவில் காவல்துறை ஒரு பெரிய சம்பவம் செய்ய போகுது. அண்ணனையும் அண்ணனின் விழுதுகளையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது, எப்படி எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சீமானுக்கு நாள் குறிச்சாச்சு. அதனால அண்ணனின் விழுதுகளும் பயத்துல இருக்காங்க. அவரு மேல போறது வந்து அப்படி நம்ம மேல பாஞ்சிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசினீங்க, நிறையவே பேசியிருக்கீங்க, எல்லாமே ரெக்கார்டுல இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சோ அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் விசஸ் தலைவர் பிரபாகரன், பெரியார் விசஸ் பேரறிஞர் அண்ணா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.